ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, ஒரு வழியாக நம்ம வெண்பா குட்டி விஜய் கிட்ட நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் மல்லியம்மா கிடையாது, புதுசாக வந்திருக்காங்களே அவங்க தான். அவங்க வந்து என்னோட ரேணுகா அம்மாவை கிடையாது, அவங்க வந்து போலி, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் விஜய் கிட்ட சொன்னவொடனே, வெண்பா நீயும் மல்லி கூட சேர்ந்துட்டு ஏதோ பேசுறியா, இதுக்கு மேலே பேசினேன்னா நான் அடிச்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அடிங்கப்பா அடிங்க, அப்பயாவது நீங்கள் திருந்துறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெண்பா குட்டி சொல்கிறாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன மல்லிமா, நம்ம என்ன பொய்யா சொல்கிறோம்? ஏன் இப்போ கூட நீங்கள் நல்லா தானே அவங்கள பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க? அவங்கள மாத்திரை வச்சு கொண்டு உங்களுக்கு என்ன லாபம்? இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. அவங்க பண்ணுற எந்த விஷயமே எனக்கு பிடிக்கல. சில டைம் ஃபோன் வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, தெளிவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் நான் கிட்ட போனால் அந்த ஃபோனை மறைச்சிடுறாங்க. நான் சின்ன பொண்ணுன்றதுனால ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதை யாருமே நீங்கள் கண்டுக்காம என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வெண்பா குட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டவனே விஜய் லைட்டாக யோசிக்கிறாருங்க. நானும் விஜய் யோசிக்கிற அந்த ஒரு இதை பார்த்துட்டு நானும் நினச்சேன், ஓ அப்போ தலைவன் யோசிக்கிறாரா ஒரு வழியாக. இப்போ சுடர் வெளியே கையும் களமாக பிடிச்சி தூக்கி போட்டு மீச்சு உள்ளே தூக்கி போடுவார். அதுக்கப்புறம் வெண்பா மல்லி இவங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ கூட தலைவன் பொண்டாட்டி முகத்தில் அவள் எல்லாம் அப்படி பட்டவ கிடையாது, உண்மையிலேயே அவள் மென்டலாக தான் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காருங்க. என்னங்க பண்ணுறது, விஜயை ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, அந்த மனுஷனும் பாவப்பட்ட ஜென்மம் இல்லையா, அதனால் அப்படி போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் வெண்பா இது இப்படியே பட்டா சரிப்பட்டு வராது, ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டைலில் அவங்க ஒரு வேறு விதமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க. என்னடா ஆயுதம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பிளாக் ஷிப் 48. அது என்னடா பிளாக் ஷிப் 48ன்னு கேட்குறீங்களா? கருப்பாட்டை கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஏது அப்படிங்கிற ஒவ்வொரு மாஸ்டர் பிளானும் வெண்பா குட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக மல்லியும் இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம மனோகரும் இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையிலேயே அது ரேணுகா தானா இல்லை சுடர்வெளி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் சுடருங்கிறது அவங்க யாருக்கும் தெரியாதுங்க, வியூவர்ஸான நமக்கு தான் தெரியும். காரணம் நமக்கு சீரியலில் தெரிஞ்சிடுது வில்லன் வில்லி யார், ஹீரோ ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தில் எதையும் நம்பக்கூடாதுங்க. இன்றைக்கி ஹீரோவோ தெரியுறவங்க நாளைக்கு வில்லனாக தெரிவாங்க, இன்றைக்கி ஹீரோயினாக தெரியுறவங்க நாளைக்கு வில்லியாக தெரிவாங்க. இன்றைக்கி அழகாக இருக்கிறவங்க நாளைக்கு அசிங்கமாக இருப்பாங்க, இன்றைக்கி அசிங்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு அழகாக இருப்பாங்க. ஸோ அதனால் சீரியலில் எது எப்படி போகும் எப்படி மாறுன்னே சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? நம்ம ஊரில் இருக்கிற பருவநிலை கூட கணிச்சிடலாம், சீரியலில் நடக்கிற விஷயத்த கணிக்கவே முடியாது. நம்ம கணிக்கிறதுக்கு மேலே அவங்க புதுசாக உன்னை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போட்டு சாவடிக்கிறாங்க. சரி அதை விடுங்க. இப்போல்லாம் நம்ம மல்லி சீரியல் இப்போதைக்கு போயிட்டுருக்க. இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்க போகுது, டெண்டர் டாக்குமெண்ட்டை எப்படி அவங்க பிடிச்சாங்களா இல்லையா, கதிரேசங்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சுட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியலைங்க, 80 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்டை எடுத்தால் லாபம் வருதுன்னா எவன் தான் எடுக்காமல் இருப்பான் சொல்லுங்கள்? நான் கூட என் கொல்லி நிலம் வீடுன்னு எல்லாத்தையும் விற்று போட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருவேன், எடுத்துகிட்டு அதை விட 4 மடங்கு வாங்கிடுவேன் வைங்களேன். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்காது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி பெரிய ஆள் ஆகிறது, எப்படி முன்னேறணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம அப்துல் கலாம் ஐயா செத்து போயிட்டார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். ஆமாங்க, கனவுலையாவது நினைவாக்குங்க அப்படின்னு கனவு காணும்போது கனவுல என்னென்ன வருதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணாமல் அதில் நல்ல விஷயம் எதுவோ அதை ட்ரை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். நானும் அப்படி முயற்சி பண்ணி தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, சில நேரம் அதுவும் சொதப்புது. கனவு காணும் தானே சொன்னார், நான் தான் கரண்ட்லேயே செய்யலான்னு முடிவு பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது திஸ் இஸ் யுவர் அருள். டாடா, see you, bye bye. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.